நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் எல்லாரு கூடவும் ரொம்பவே ஒரு முக்கியமான காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க, உலகத்தில் இருக்கிற மற்ற மதங்களைப் போல கிறிஸ்தவமும் ஒரு மதம் தான் என்று. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மதத்தை உருவாக்க வரல, அவர் சத்தியத்தை வெளிப்படுத்த வந்தார். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இயேசு சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்திலே வரான். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் உங்களை எங்கள் மதத்துக்கு மாறுங்கன்னு சொல்லலை. ஏன்னா இது மதம் இல்லை. கிறிஸ்தவம் என்பது உயிருள்ள தேவனை அறியக்கூடியதான ஒரு உறவு. 10ல் ஒரு தேவன் இயேசு இல்லை, இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் கடவுள். அவர்தான் நம்முடைய பாவத்திற்காக மாமிசத்திலே வந்து சிலுவையில் இரத்தம் சிந்தி ஜீவன் தந்து மரித்தார். 3வது நாள் அவர் உயிர் தெழுந்தார். இந்த தேவனை அறிகிற அறிவுக்கு தான் நாங்கள் உங்களை அழைக்கிறோம். வேறு எந்த ஒரு பெயரிலையும் பாவ மன்னிப்பு இல்லை, வேறு எந்த ஒரு பெயரிலையும் ரட்சிப்பு இல்லை. இயேசு என்ற பெயரில் மட்டும்தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஏனால் அவர் மரணத்தை ஜெயித்த தேவன். இன்றைக்கு நான் உங்களை அழைப்பது, நீங்கள் உங்கள் மதத்தை மாற்றிக்கோங்கன்னு இல்லை. நான் உங்களை அழைப்பது, உங்களுக்காக அங்கே மரித்தவர் ஒருவர் இருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு வைக்கிற கோரிக்கை, உங்கள் இருதயத்தை இயேசு கிறிஸ்துவுக்காக தெருங்க. அவரை உங்கள் இரட்சகராகவும் கடவுளாகவும் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. ருசி பாருங்க. இயேசு கிறிஸ்துவ ஒரு முறை நீங்கள் ருசி பார்த்தா நீங்களே சொல்லுவீங்க, அவர் ஒருவர் தான் உண்மையான கடவுள் என்று. ஆமென். God bless you.